ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். இந்த பதிவில் வந்து சென்னை மாவட்டத்துக்கு ரிசல்ட் வந்து எப்போ வரும் அப்படின்ட்டு சின்ன ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. அதை தான் ஷேர் பண்ண போகிறேன். கடைசியாக அவங்களுக்கு வந்து ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு ரிசல்ட்டு பப்ளிஷ் பண்ணாங்க. ஸோ அன்னைக்கு உங்களுக்கு வீடியோ போட்டிருந்தேன், அப்டேட் கொடுத்துருந்தாங்க, நான் ஷேர் பண்ணியிருந்தேன். அதன் அடிப்படையில் பாருங்கள், மதியம் வீடியோ போட்டால் நைட்டு உங்களுக்கு பப்ளிஷ் பண்ணாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் தொடர்ந்து வந்து நம்ம வந்து அப்டேட் கொடுத்துட்டே இருக்கிறோம். அது மாதிரி தொடர்ந்தவங்களும் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஸோ டிஆர்பி தகவல் பொறுத்த வரைக்கும் அவங்க எப்போவுமே வந்து நம்ம ஃபோன் கால் பண்ணாலுமே வந்து அட்டன் பண்ணாலுமே இப்போ வரும் இல்லை வந்துடும், சீக்கிரம் வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. தவிர உங்களுக்கு டேட் வந்து இப்பவும் சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி தான் ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து சென்னையிலேருந்து ஆடியோ தகவல் ஒன்று சென்ட் பண்ணியிருக்காரு. ஸோ மெயிலுக்கு வந்து ப்ரோ சென்ட் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் வீடியோ போடுங்க அப்படின்ட்டு சொன்னார். ஸோ அதனால் வந்து சென்னை மாவட்டத்துக்கு வந்து ரிசல்ட்டு அப்டேட் கிடச்சிருக்கு. ஸோ டிஆர்பி தகவல் என்ன சொல்கிறாங்க அப்படின்ட்டு வாங்க பார்த்துடலாம். ஸோ ஆடியோ கேளுங்க. எப்போவுமே சொல்கிறது தான், தேஞ்சு போன ரெக்கார்டு தான், இருந்தாலுமே கேளுங்க. அதுக்கப்புறம் வந்து என்னென்னு பார்க்கலாம். ஹலோ ஹலோ மேம், இது ரேஷன் கிராக்கர்ஸ் ரிசல்ட் எப்போ மேம் வரும்? சார் கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க சார், ப்ராசஸ் போயிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க சார். சரிங்க மேம், இந்த வீக்கில் அந்த மாதிரி வந்துருமா? ஷோராக சொல்ல முடியாது சார், வரதுக்கும் சான்ஸ் இருக்குது சார். சரி, ஓகே. இப்போ கேட்ட தகவல் வந்து சென்னை மாவட்டத்தில் ஆடியோ தகவல் கேட்டிங்க. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, வழக்கம் போல் எப்போ வரும்னு கேட்குறாரு. வழக்கம் போல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எங்களுக்கு வந்து நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கோம், ஆனால் சீக்கிரம் விட்டுருவாங்க, டீட்டெயில்ஸ் தெரியாது, ஆனால் வந்து சான்சஸ் இருக்குது, வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டிஆர்பி தகவல் பொறுத்த வரைக்கும் வந்து எப்போவுமே வந்து வந்துடும், சான்ஸ் இருக்குது, ஆனால் மேலிடத்தில் நாங்கள் ஒன்றும் எதிர்பார்த்துட்டு இருக்கோம், வரும் அப்படின்ட்டு. ஸோ ரிசல்ட் போட சொன்னால் போட்டுருவோம் அப்படி மாதிரி தான் சொல்லுவாங்க. தவிர ஸோ இந்த அப்டேட்டு தான் எப்போவுமே எல்லா டிஆர்பிலும் இருந்தாலுமே வந்து ஓரளவுக்கு வந்து 35 மாவட்டங்கள் வந்து நம்ம வந்து ரிசல்ட் வந்து வந்துடுச்சு. மேக்ஸிமம் வந்து இன்னும் ஒரு 2 மாவட்டம் 3 மாவட்டங்கள் மட்டும்தான் இருக்குது. ஸோ வந்து இப்போ சென்னைக்கு அடுத்து வந்து கடலூர், அப்புறம் வந்து இந்த 2-3 மாவட்டங்கள் வந்து எப்பப்போ வந்து ரிசல்ட்டு பப்ளிஷ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு தான் அப்டேட் கிடச்சா கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன், நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த அப்டேட் கொடுத்த அந்த நண்பருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அது தொடர்ந்து வந்து ஏதாவது அப்டேட் கிடச்சா கண்டிப்பாக மெயில் பண்ணுங்கள். ஸோ டிஆர்பி தகவல் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து என்ன தான் கேட்டாலும் இதுதான் பதிலாக இருக்கும். இருந்தாலுமே வந்து ரிசல்ட்டு வந்து ரொம்ப காலதாமதமாக வாய்ப்பு இல்லை, திரும்ப சொல்கிறேன். ஏன்னா ரிசல்ட் வந்து விட்டுட்டாங்க. ஸோ வந்து இந்த 3 மாவட்டம் பெண்டிங் இருந்துச்சு, அதுலேயுமே 1 விட்டாங்க, இன்னும் 2 மாவட்டம் மட்டும் பெண்டிங் இருக்குது. ஸோ வந்து மேக்ஸிமம் வந்து ரிசல்ட் வந்து விட்டுருவாங்க. இந்த செப்டம்பர் 1 சொல்லியிருக்காங்க டிஆர்பி தகவல் அடிப்படையில். ஸோ அந்த டிஆர்பி தகவல் பொறுத்த வரைக்கும் செப்டம்பருங்கிறது இப்போ உங்களுக்கு இன்னும் ஒரு 2-3 நாள் தான் இருக்குது. இந்த வீக்லேயே வந்து விட சான்ஸ் அதிகமாக இருக்குது. 2-3 மாவட்டங்களும் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஒரே நாளில் ப்ராசஸ் பண்ணி முடிஞ்சாலும் காலையில் மதியம் நைட்டு அந்த மாதிரி விடுறது கூட வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ வந்து இதை வந்து ஃபீல் பண்ண வேண்டாம், கண்டிப்பாக ரிசல்ட் வந்து வந்துடும். ஏதாவது அப்டேட் கிடச்சா கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். அது தொடர்ந்து வந்து உங்களுக்கு இது வேறு ஏதாவது வேலைவாய்ப்பு தகவல் கிடைச்சாலும் உங்களுக்கு சின்ன வேலைவாய்ப்பு தகவல், அப்புறம் பஞ்சாயத்து யூனியனில், அப்புறம் வந்து உங்களோட ஊராட்சியில், அப்புறம் வந்து இந்த மாதிரி கிளர்க் போஸ்ட்டு, ஓஏ போஸ்ட்டு, இந்த மாதிரி எந்த போஸ்ட்டு வந்தாலும் கண்டிப்பாக வந்து எனக்கு தகவல் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்கள் மாவட்டத்தில் எந்தெந்த வேகன்சி இருக்கோ நான் கொஞ்சம் ஷேர் பண்ணிங்கன்னா ஸோ மேக்ஸிமம் வந்து மாவட்டத்துக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக வீடியோ போடுறேன். ஸோ நம்ம சேனல் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். ஸோ சென்னை மாவட்டம் பொறுத்த வரைக்கும் அப்டேட் கேட்டிருந்தீங்க, விரைவில் வரும் சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நல்ல அப்டேட் சந்திக்கிறேன். அது தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ.